வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வாக்காளர் கணக்கீடு படிவம், அதாவது இப்போ வெளியே இருக்க எஸ்ஐஆர் ஃபார்மை நிரப்புவது எப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதில் பலவிதமான குழப்பங்கள், சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவலின்படி இந்த ஃபார்மை எப்படி சரியாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் சரியாக நிரப்பலைன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கூட ரிஜெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எப்படி கரெக்டாக நிரப்புறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல இந்த எஸ்ஐஆர் கணக்கீடு படிவத்தை நீங்கள் வழங்க வேண்டிய விவரங்கள் என்னென்ன பாக்ஸில் என்னென்ன விவரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனை அதுக்கு தனியாக சில வீடியோ அதுக்கப்புறம் இமேஜ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். மொத்தம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. அது எந்தெந்த விதமாக பிரிச்சிருக்காங்க, அதில் என்னென்ன டீட்டெயில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட விவரங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வாக்காளர் பெயர், புகைப்படம், அடையாள அட்டை எண், முகவரி, சட்டமன்ற தொகுதி, பெயர், பகுதி எண், வரிசை எண், அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் புகைப்படம் ஒட்டுறதுக்காக ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டாக ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நான் ஏன் அதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, மொத்தம் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அண்ணனுக்கு மொத்தம் 3 ஃபார்ம் இந்த மாதிரி அவங்க புகைப்படம் ஒட்டி அடையாள எண் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேற எண் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்மில் மட்டும்தான் கரெக்டாக அவங்க முகவரி கொடுத்து அவங்க ஓட் ஐடி இருக்குது. அது போக மீதி 2மே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நம்பரில் அந்த ஃபார்ம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸு கரெக்டாக உங்கள் அட்ரஸ், உங்கள் தொகுதி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது விவரத்தை நிரப்புறதுக்கு வந்துடலாம். இதில் நீங்கள் நிரப்ப வேண்டிய விவரங்கள் பிறந்த தேதி, ஆதார எண், கைபேசி எண், தந்தை, தாய், கணவர், மனைவி, அதுக்கப்புறம் வாக்காளர் புகைப்பட அட்டையின் எண், இது எல்லாமே இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள் பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த பிறந்த தேதி கரெக்டாக நீங்கள் எல்லா ப்ரூஃப்லையும் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் எண், கைபேசி எண், அதுக்கப்புறம் உங்கள் தந்தையின் பேர், அதுக்கப்புறம் தந்தையின் அடையாள அட்டை அந்த நம்மளோட ஓட்டர் ஐடியோட நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தாயாரின் பெயர், தாயோடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் துணைவி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவியின் பேர் எழுதிக்கோங்க. நீங்கள் இதே பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கணவன் பேரை எழுதிட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் இந்த டீட்டெயிலும் மட்டும்தான் 2வது இதில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கம்பல்சரி எல்லா வாக்காளரும் இதை கண்டிப்பாக நிரப்பியே ஆகணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டுலாமா அப்படிலாம் கிடையாது. அப்ளிகேஷன் வாங்கினா எல்லாருமே இந்த பாக்ஸை கம்பல்சரியாக நிரப்பியே ஆகணும். அதுக்கப்புறம் 3வது பாக்ஸ் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுடைய விவரங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் மேலே ஃபோட்டோ ஒட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 2002 அல்லது 2005 சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் இருந்தால் மட்டும் இந்த விவரங்களை கொடுக்கணும். அவங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதாவது 2002 அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஓட்டு கார்டு வந்து நீங்கள் ஓட்டு போட்டு இந்த சிறப்பு தீவிர திருத்த முகாமில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க பட்சத்தில் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் இந்த பாக்ஸை ஃபில் பண்ண வேண்டாம், எம்டியாக நீங்கள் விட்டுடலாம். அப்படி உங்களோட பெயர் 2002 2005 இருக்கும் பட்சத்தில் இந்த பாக்ஸில் உங்களோட பெயர், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அவங்களோட பெயர், அவங்களோட அந்த அடையாள அட்டை எண், அதுக்கப்புறம் உறவினர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவோ அப்பாவோ யாராச்சும் ஒருத்தவங்களை பேர் கொடுங்க. அவங்க என்ன உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி, தொகுதியின் பெயர், பாகம் எண், வரிசை, இது எல்லாமே கொடுத்துருங்க. இது எல்லாமே உங்களோட விவரம் 2002 2005 இருக்கும் பட்சத்தில் கொடுத்தா போதும். இல்லைன்னா இந்த பாக்ஸை நீங்கள் எம்டியாக விட்டுடலாம். அதுக்கு அடுத்து 4வது பாக்ஸுக்கு வந்துடலாம். இது அப்படியே நம்ம மொதல் பாக்ஸ் ஃபில்அப் பண்ண தெரியுமா, உங்கள் பேர் டீட்டெயிலாம் 2வது. அதுக்கு அடுத்து இந்த இடது பக்கம் பார்த்தோமா, இப்போ இது வலது பக்கம் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் உங்கள் பெயர் இல்லாவிட்டால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போன எலெக்ஷனில் தான் ஓட்டு போட்டிருப்பீங்க, இல்லை ஒரு 2-3 எலெக்ஷன் மட்டும் தான் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. 2002 2005 நீங்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட தந்தை, தாய்,
தாத்தா, பாட்டி அவங்களோட யாராச்சும் ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முதல்ல பெயர் கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட பெயர், இந்த அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க தெரியுமா, அவங்களோட பெயர், அவங்களோட அடையாள அட்டை எண், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர் பெயர். இதில் தந்தை, தாய், தாத்தா, பாட்டி இவங்களோட பெயர் கொடுத்துருங்க. அவங்க உறவு முறை, உங்களுக்கு என்ன உறவு வேணும், தந்தையா, தாயா, தாத்தாவா, பாட்டியாங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி, தொகுதியின் பெயர், பாகமேன், வரிசைன் இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே 4வது பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைசி பாக்ஸ் 5வது பாக்ஸ் கீழே வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்து விவரங்களும் நிரப்பப்பட்டு கணக்கிட படிவத்தில் நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தினர் 18 வயது நிரம்பிய உறுப்பினர் கையொப்பம் அல்லது இடது பெருவிரல் ரேகையை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் போடணும். அந்த வாக்குச்சாவடிக்கு போய் அந்த பிஎல்ஓ அதிகாரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு இல்லைன்னா கைரேகை வச்சு அவங்கக்கிட்ட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான். இந்த ஈஸியான மெத்தடு மூலியமாகவே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஈஸியாகவே ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி விண்ணப்பம் உங்களுக்கு ஃபில் பண்ண இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்க. ரெண்டுலையுமே இதுக்கான இமேஜுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுனா நீங்கள் அந்த லிங்க் மூலியமாக நான் குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மாடல் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்.